இங்க அனுஷ்கா காலையில எந்திரிச்சதுமே கண்ணாடில பார்த்துட்டு அவளோட தாலி செயினை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவன் சொல்லியிருப்பான், நான் உன்னோட பூஷணே கிடையாது, நீ என்னோட மனைவியே இல்ல, உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதனால அவ தாலி செயினை கழட்டி வச்சிடறா. குங்குமத்தை கூட நெத்தியில வைக்காம சுடிதார் மட்டும் போட்டுட்டு போறா. உடனே மாமியாக்காரி கேக்குறா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? கல்யாணம் ஆன முதல் நாளே இப்படி அபிஷேகன மாதிரி தாலியும் குங்குமமும் இல்லாம நிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு அவ சொல்றா, உங்களோட மகன் என்ன மனைவியா ஏத்துக்கவே இல்லை, அவர் எப்ப ஏத்துக்கிறாரோ அப்ப நான் அதெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்பதான் மாமியாக்காரங்க சொல்றாங்க, இப்ப எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியமான சடங்கு இருக்கு, புருஷனோட பேரை கையில பச்சை குத்திப்போம், அதே மாதிரி நீயும் குத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அவ முடியாதுங்கிறா. உடனே கட்டாயப்படுத்தி அவளோட கையில புருஷக்காரனோட பேரை பச்சை குத்திடுறாங்க. அவ அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் கிச்சன் வேலையில இருந்து எல்லா வேலையுமே இவளையே பண்ண சொல்றாங்க. அவளும் எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப பாட்டிக்காரங்க பாத்துடுறாங்க, என்னோட பேத்தி இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. வேணும்னு பாட்டிக்கு முன்னாடி அவளை எல்லாருக்கும் முன்னாடி டான்ஸ் ஆட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அவளும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்ப பாட்டி அவளை கன்னத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே ஃபுல்லையும் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.